திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் வார்த்தைக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களாக நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவர்களே சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களோடு கூட ஒரு முக்கியமான வார்த்தையை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். நாம் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டிய இடத்துல நாம் நிற்கிறோம். நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறதுக்குன்றதாக ஒரு 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 சிறிய கதையல்ல, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் கிம்பர்லி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மனிதன் நல்ல ஒரு ஒரு தோட்டம் வைத்திருந்தான். அந்த தோட்டத்துல ஒரு நல்ல வீடு இருந்தது. அந்த வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல ஒரு வீடு இருந்துச்சு. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு எங்க விலையுயர்ந்த வைர கற்கள் இருக்குதோ அந்த கற்களை எல்லாம் வாங்கி வித்து எப்படியாவது சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவன் அந்த இடத்தை வித்துறான். அவனுக்கு இருக்கிற அந்த சின்ன தோட்டம், அந்த வீடு, அந்த இதெல்லாம் நிலத்தை என்ன செய்யறான், அவன் வித்துறான். வித்துட்டு அவனுடைய இது என்னன்னு, ஏன் விற்கிறான் அப்படின்னா, அதை வித்துட்டு அந்த காசை வச்சு வேற எங்கேயாவது போய் இந்த வைரத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை எல்லாம் வித்துட்டு
போய் என்ன செய்கிறான், டவுன்ல வந்து ஒரு வீட்டை வாங்குறான். அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் குடியிருந்துட்டு அவன் உலகத்துல தேட ஆரம்பிக்கிறான், வைரம் எங்க இருக்குது அப்படின்னு. அவன் வைரம், நல்ல விலையுறந்த வைரம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி உலகத்துல பல பாகங்கள், இந்தியா முதற்கொண்டு வந்துட்டான். வந்து எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்க்கறான். ஏதோ ஒரு இடத்த வாங்குறான், அந்த இடத்துல தேடி பார்க்கறான், வைரம் கிடைக்குது, இதை கிடைக்கும் அதை கிடைக்கும் பிரயாசப்படுறான். ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கல? வைரம் கிடைக்கல. தேடி 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 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அலைஞ்சு கடைசியில இனிமேல் அது கிடைக்காது அப்படின்ற மன விரக்தியில, ஏன்னா அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த வைரத்தை தேடுறதுனால இருக்கிற ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. இந்த வைரம் கிடைக்கலன்ற விரக்தியில மனைவி பிள்ளைகளோடு கூட சமாதானமா அவனால் இருக்க முடியவில்லை. கடைசியில அவன் நினைச்சுக்கிறான், ஒரு பெரிய என்ன சொன்ன ஆத்துல போய் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். செத்து போயிட்டான். ஆனா இந்த ஆளுகிட்ட இருந்த ஒருத்தன் இடம் வாங்கினான் பாருங்க. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் வீட்டுல கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும், அந்த ஓடை ஓடிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஓடையில இருந்து சில கற்களை எல்லாம் கொண்டு வந்து அவன் வீட்டுல அழகுபடுத்தி அப்படியே நல்லா அழகா எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல அவனுடைய வீட்டிற்காக ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் வந்து ஜெபிக்க வந்து உட்கார்ந்துகிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டே இருக்க நேரத்துல அவர் அந்த அழகா அடுக்கி வச்சிருக்கிற இந்த கல்லை பார்த்துட்டு, இது என்னது கல்லெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரு, இந்த கல்லெல்லாம் எங்க தோட்டத்துல இருக்கிற அந்த ஓடையில ஓடுற அந்த ஓடை ஓரமா இருந்த கற்கள், பாக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு கொண்டு வந்து என்ன பண்ணேன், இதை இங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே இவருக்கு பாஸ்டருக்கு உடனே ஒரு ஆச்சரியம். உடனே அவர் சொன்னாரு, நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நகை வியாபாரியா இருந்தேன். நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தேன், நகை வியாபாரியா இருந்தேன். நீ வைத்திருக்கிற கல் உலகத்திலேயே மிக மிக விலை உயர்ந்த வைர கற்கள், விலை உயர்ந்த வைர கற்கள் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லி அந்த கல்லை எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல இருக்கிற வைரங்களை எடுத்த உடனே அந்த சின்ன இடத்தை வாங்கினவன் உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன். இப்ப அந்த இடத்துக்கு பேரே கிம்பர்லி டைமண்ட் ஃபேக்டரி. ஆனா அந்த இடத்தை முதல்ல வச்சிருந்தவன் தான் கையில இருந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவன் என்ன பண்ணான், நான் உங்களோடு கூட என்ன எதற்காக இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னா, God has given us a precious life in your, precious time, precious value, precious diamond in your life. ஆண்டவரின் வாழ்க்கையில விலையேறப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அவன் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் நினைச்சுக்கிறான் வேற எங்கோ ஒரு இடத்துல போய் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு மனிதன் விரக்தியின் விளிம்பில போய் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு தேடுதல் என்ன ஆகுது, அதிகரிக்கிறது. தேடுதல் என்ன ஆகுது, இட் இஸ் இன்க்ரீசிங். நான் ஒண்ணு சொல்லட்டுமா தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாழ்வு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மனைவி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இது எல்லாம் இந்த பெரிய வைரத்திற்கு ஒப்பையா இருக்கிறது. அல்லேலூயா. இதை நீ வேற எங்கேயும் தேட வேண்டாம், உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கையில இருக்கிறது. இந்த வருஷத்துல கடைசியில வந்திருக்கிற அருமையானவர்களே, 2024 கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னும் நான் பல காரியங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா we are missing something. நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தேவன் என்ன சொன்னா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. கேட்ட பிற்பாடு ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க. சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், பசியா இருக்கிறார்கள், அவர்களை ஊருக்கு போக விடும் சொல்றாரு. அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. இவங்க கேட்கிறாங்க, இவங்க சீசர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, நாங்க போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லா கடையில இருந்து ஆகாரம் வாங்கிட்டு வந்தா கூட இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே ஐயரே, நாங்க போய் இவ்வளவு பேர் வாங்கிட்டு வந்தா கூட எங்களால என்ன செய்ய முடியாது, ஆண்டவரே கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்னப்பா இருக்குதுன்னு கேட்கிறாரு. போய் தேடி பாக்குறாங்க. ஒருத்தன் கையில என்ன இருக்குது, ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. உடனே கொண்டு வர்றாரு. அந்த 5 அப்பமும் 2 மீனையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. 5000 பேருக்கு மேல
சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ வள்ளுவர் சொல்ல பார்த்தா கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்களாம். மீத எத்தனை கூட எடுத்தாங்களா? 12 கூட எடுத்தாங்களா? ஆசீர்வாதம் வேற எங்க இல்ல பிரதர். ஆசீர்வாதம் உங்க வீட்டு தான் இருக்குது. நீ அதை எடுத்து பிளஸ் பண்ணணும், அதை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருடைய கரத்துல வைத்து ஒப்பு கொடுக்கணும். என்ன இருக்குதோ அதை கரத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. நீ இல்லையே அப்படின்னு நினைக்கிற பாரு, எது உனக்கு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறையோ கர்த்தர் உன்னை அதை நினைச்சு பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நான் சில வேலை நான் யோசனை பண்ணுவேன். எங்க அப்பாட்ட ஆரம்பத்துல எங்க அப்பாட்ட ஒரு ஜாவா பைக் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் எஸ்டி பைக் 2 இருந்துச்சு. சரியா? இந்த ஜாவா பைக் எல்லாம் அப்பெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, இதெல்லாம் வச்சு இனிமேல் என்ன பண்ண முடியாது, மேய்க்க முடியாது. எல்லாம் இந்த அப்போ புதுசா இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் வந்துச்சா, அட்வான்ஸ்டு பைக் எல்லாம் வந்த உடனே இந்த ஜாவா பைக் எல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டாம், அதையெல்லாம் கொடுத்துடலாம்னு சொல்லி காயிலாங்கடை கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஜாவா பைக் எவ்வளவு ரேட்டு தெரியுமா? பழைய வண்டிக்கு எவ்வளவு ரேட்டு? அதே 2 லட்சம் ரூபாய், 3, அதே 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் பழைய வண்டி. நாங்க எங்க கொண்டு போய் போட்டோம்? இருக்கிற பொக்கிஷன் நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியறது இல்ல. The value you will not know it. இன்னைக்கு அநேகர் உன்னுடைய வேல்யூ என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு வேல்யூ வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அது வேற யாரை காட்டிலும் அதுதான் விலையே இருந்ததா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. மற்றவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் you are fit for nothing. நீ எதற்கும் உதவாதவன். உன்னுடைய your life is nothing. நீ எதுக்கும் என்ன சொல்ற பிரயோஜனமற்றவனா இருக்கிறாய். இப்போ ஒருவேளை பிரயோஜனமற்றவனா இருக்கலாம். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சபையில நல்ல நித்திரை அடைகிறவர்கள் இன்னும் நல்லா நித்திரை அடையட்டும். கர்த்தர் அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, இந்த சத்தத்தையும் கேட்டு ஒரு தூக்கம் தூங்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை கர்த்தருக்குள் அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா மற்றவங்களும் பாக்குறாங்க, தயவு செய்து யாராவது பக்கத்துல தூங்குனாங்கன்னா பிரதர் நல்லா தூங்க அப்படின்னு தட்டி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, தேவனுடைய வார்த்தை. நான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் காலைல சொன்ன, நீங்கள் கர்த்தருக்குள் விலையேற பெற்றவர்கள். You are so precious. ஆனா அந்த precious என்னன்றது எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் மற்றவங்களை பார்த்து தான் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். எப்படி தெரியுமா கம்பேர் பண்றோம்? நிறைய நேரத்துல அவங்கள மாதிரி எனக்கு இல்ல, அவங்கள மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, அவங்கள மாதிரி எனக்கு மேன்மை இல்ல, அவங்கள மாதிரி எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் ஆண்டவரை தேடவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம யாரை தேட மாட்டோம்? ஆண்டவரை தேடவே மாட்டோம். ஆமா, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துரும். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறார் அப்படின்னா everything he has a purpose. அல்லேலூயா. போன வாரத்துல நம்ம பார்த்தோம், யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். ஆனா எடுத்தோன்னு ஆண்டவர் என்ன கொடுக்கல, கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி அவனை கொண்டு மேல உட்கார வைக்கல. அவன் அதற்கு முன்னாக நிறைய பாடுகள் அவன் சகிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா முடிந்த பிற்பாடு யோசேப்பு பார்வோருடைய கண்களுக்கு முன்பாகவே அவன் எப்பேற்பட்டவனா தெரிஞ்சான், விலையேற பெற்றவனா தெரிஞ்சான். அப்ப அதுக்கு அந்த வழியில அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, நடக்கணும். சில வேளை சகோதரர்களால பகைக்கப்படணும். நம்ம நினைக்கிறோம், எனக்கு காரணமே இல்லாம என் பிரதர்ஸ் எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க பாஸ்டர், காரணமே இல்லாம என் பிள்ளைகள் என்ன வெறுக்கிறாங்க, காரணமே இல்லாம என் சொந்தக்காரங்க என்ன வெறுக்கிறாங்க, காரணமே இல்லாம என்னுடைய கணவன் என்ன வெறுக்கிறான், காரணமே இல்லாம என் மனைவி என்ன வெறுக்கிறாள், என்னுடைய வாழ்க்கை என்ன எல்லாரும் வெறுத்து எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள், ஆகையினால் என் வாழ்க்கை முடிந்து விட்டது. சிலர்ல நான் ஒரு சிலர்கிட்ட போய் பேசும்போது சொன்னாங்க, நான் இனிமேல் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம். போன வாரத்துல அருமையான ஐயாவும் நாங்களும் ஒரு சகோதரியை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த சகோதரனுடைய அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சகோதரனுடைய மகன் வந்து 4 மாசம் இருக்குமையா, ஆமா 4 மாசத்துக்கு முன்னாடி
27 வயசு பையன் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஆபீஸ் போயிட்டு வந்த நெஞ்சு கறிக்குதுன்னு சொன்னாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, ராமகிருஷ்ணாவில் கொண்டு போய் 10 லட்சம் ரூபாய் பக்கம் செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி அந்த பையன் என்ன செய்யிட்டான், அவ்வளோ செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாம அந்த மகன் மரித்து விட்டான். அந்த சகோதரி எங்களை பார்த்து கேட்டாங்க, இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நான் இப்ப நடைப்பிணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஏன் வேலைக்கு போறேன், ஏன் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நம்பி இருந்தேன், என் பிள்ளைய என்னை விட்டு என்ன செய்திருச்சு, போயிருச்சு. ஆகார், ஆண்டவர் ஆகாரை கத்த என்ன சொன்னா, அவள் சரியோ தப்போ, ஆனா ஆபிரகாம் ஆகாரை தனக்கு மனைவியா கொண்டான். ஆனா அந்த சாராளுக்கு குழந்தை பிறந்த உடனே இப்ப ஆகாரை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. ஆகாருடைய லைஃப் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் ஆகார அழைக்கல, ஆண்டவர் ஆகார தீர்மானம் பண்ணி நீதான் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கணும் ஆண்டவர் சொல்லல. இது ஆபிரகாம் என்ன செய்தான், தன்னுடைய மாம்ச பலவீனத்து நிமித்தம் அதை செய்ய வேண்டியதா போயிற்று, சாராளுடைய வார்த்தையை கேட்டு. அதற்கு பிற்பாடு இவள் என்ன செய்கிறான், குழந்தை வந்த உடனே, குழந்தை பிறந்து வருகிற நேரத்தில் இப்ப ஆபிரகாம் இவள் நம்பினா, என் எஜமான் என்னை பாதுகாப்பான், என் பிள்ளையை பொறுப்படுத்திக் கொள்வார், அவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்குவான்னு அவன் நினைச்சா. இப்ப திடீர்னு யார நம்பி இருந்தாலும் தன் எஜமானும் எஜமாட்டி சேர்த்து அவளை என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. சில வேளை உங்க வாழ்க்கையில நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. யார் உங்களோடு கூட இருப்பாங்க, இவங்க தான் என் வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்புவார்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர்களை மாற்றுவது அவர்கள் அல்ல, அது தேவன் அவர்களை மாற்ற விரும்பல. தேவன் அந்த பாதையில உன்னை நடத்துகிறார். ஆண்டவர் உன்னை அந்த பாதையில என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உன்னை தீட்ட விரும்புகிறார். ஒரு பொருள் எவ்வளவு தீட்டப்படுதோ அவ்வளவு தூரம் அந்த பொருளுக்கு என்ன இருக்குது, வேல்யூ, மதிப்பு கூடும். வைரம் சொன்னா வைரம் எடுத்த உடனே பாக்குறதுக்கு அப்படியே வைரம் மாதிரி இருக்காதுங்க. இந்த வைரம் என்ன பண்ணணும், அது பட்டு தீட்டப்பட வேண்டும். அது என்ன செய்யும், செதுக்குவாங்க. It will pain a lot. உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள் எல்லாம் அப்படிதான் நம்மளை தீட்டும். சில வேளை நான் இன்னைக்கு ஒரு சிலருடைய வீடுகளுக்கு நான் போகும்போது நான் பேசும்போது இப்படியே சொல்றேன், நான் ஒரு காலத்துல பட்ட பாடுகள் நிமித்தம் தான் இன்னைக்கு நான் 4 பேருக்கு நான் புத்தி சொல்லும்படி கர்த்தர் கிருபையா வைத்திருக்கிறார். நான் பாடுகள் படலன்னு வச்சுக்கோங்களேன், நான் மற்றவர்களுக்கு அந்த வழி என்ன செய்யுது. இப்ப நான் ஒருத்தர் கடன் சொல்றாங்கன்னா அந்த கடனுடைய வேதனை என்னன்றது எனக்கு தெரிகிறதுனாலதான் அவங்களுக்கு நான் இன்றைக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒருவேளை யாராவது நான் கடனே இதுவரைக்கும் லைஃப்ல படல, ஆனா இன்னொருத்தர் நான் கடன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்னு சொன்னா எனக்கு அந்த கடனுடைய வேதனை என்னன்றது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வியாதி இன்னும் சில வேளை ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இந்த பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகுது, ஆனா அவங்க வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அந்த பலவீனம் வந்திருக்குது? நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆண்டவர்களை அந்த பலவீனத்தை கர்த்தர் கொடுத்து மற்றவர்களுக்கு அந்த பலவீனத்தை நின்று ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற விதம் இன்னது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டாம். அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை சேற்றும். உமது கோலும் உமது தடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உமது கோலும் கோல் எதுக்குங்க, தடி எதுக்குங்க? கோல்ன்றது எப்படி இருக்கும், கோல் எப்படி இருக்கும், நல்லா வளைஞ்சிருக்கும். இந்த கோல் என்னன்னா, இந்த ஆடு போய் மேயிற நேரத்துல எந்த இலையெல்லாம் மேல இருந்து அதனால எட்டி சாப்பிட முடியாதோ அந்த இலையெல்லாம் தரித்து கீழே ஆடுகளுக்கு போடுறதுக்காக ஒரு கோல் அதை பிடிச்சு வச்சிருக்கிறார். இது நல்லது, ஓகே. ஆனா கூடவே என்ன வச்சிருக்கிறாரு, எதுக்கு தடி? சொல்ற பேச்ச கேட்கலன்னா, ஆமா ஆமா, அடி அடிச்சாதான், அடி மேல அடி விழுந்தாதான் அம்மியும் நகரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுது, பெரம்பை கையாளாதவன். இதெல்லாம் நல்லா தெரியுங்க எங்களுக்கு. ஆனா பெரம்பு எடுத்தா மட்டும் அவங்கள பார்த்தா என்ன செய்யாது, பிடிக்காது.
அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, ஐ மம்மி ஐ லவ் யூ சோ மச், ஐ டாடி ஐ லவ் யூ சோ மச். ஆண்டவர் நல்லதை கொடுத்தோன்னு, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது என்ன. ஆண்டவர் ஒரு அடி அடிச்ச உடனே நான் ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? எதுக்கு தெரியுமா என்ன அடிக்கிறாரு? எதுக்கு என்ன அடிக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார். நம்மை அறியாமலே நிறைய தவறை நம்ம பண்றோம். நம்மகிட்ட இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. வெளிரங்கமான பாவம் எல்லாம் போயிருச்சு பிரதர், வெளிரங்கமான பாவம் போயிருச்சு. ஆனா உள்ளான பாவம் என்ன செய்யல, போகல. அதனாலதான் ஆண்டவர் சில நேரத்தில் ஆண்டவர் என்னை தட்டுற, டேய் சரியாருடா அப்படின்னு ஆண்டவர் என்னை தட்டுறாரு. போன வாரத்துல நான் சொல்லும் போது கூட யார்கிட்டயும் சொல்லிருந்தேன், சொன்ன ஒரு காலத்துல நான் டென்ஷன் ஆனா என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளவு டென்ஷன் ஆகும், பயங்கர டென்ஷன் ஆகும். கத்துன்னா பயங்கரமா கத்துவேன். அந்த டென்ஷன் ஆகிற நேரத்துல யாரும் பக்கத்துல வந்து நிக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கத்தர் மாற்றி இனி பாக்குறதுக்கு நிறைய பேர், இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை பாக்குறதுக்கு தாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ரகடா இருக்கிறீங்க. பாக்குறதுக்கு தான் டெரர், பக்கத்துல வந்து பார்த்தா ஆமா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மாத்துறாரு. சில நேரத்துல பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க மனைவி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும், ஏன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இப்படி நடத்துறாரு. ஆண்டவர் உடைக்கிறான்னு அர்த்தம். சில வேளை என்னுடைய ஈகோவை தட்டி விடுற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். ஈகோன்னு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஈகோன்னு என்னது? என்னுடைய சுயத்தை தட்டி விடுற மாதிரி ஒருத்தர் நடத்துவாரு. உடனே நம்மெல்லாம் என்ன சொல்லுவேன், டேய் நீ என்னை தட்டி விட்டல, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என் சுபாவத்துல என்ன வரணும், மாற்றம் வரணும். கோபம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. ஆனா நம்மள என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லவங்க நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தான், உங்களை சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. கோபம் வந்தா இப்ப கெட்ட வார்த்தை வருமா வராதா சொல்லுங்களேன். கோபம் வந்தா கெட்ட வார்த்தை என் வாயில இருந்து வராதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1-2 பேர் தவிர்த்து கொஞ்சம் கையை தூக்குங்களேன். கோபம் வந்தா கெட்ட வார்த்தை வராதுன்னு சொல்றவங்க. ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. என்ன சொன்னா, கோபம் வந்துச்சுன்னா அது வரைக்கும் வராத அந்நிய பாஷை அன்னைக்கு வேற மாதிரி வரும். சபையில வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதி பாடல் எல்லாம் பாடுறது. ஆனா வீட்டுல போய் வாய் திறந்தா என்ன வரும், என்ன வருங்க? கோபம் வரும்போது உங்களை அறியாம வர்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு இல்ல, மொத்தமாவே அதான் வருது. அல்லேலூயா. இதுவரை கேட்காத அந்நிய பாஷையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குது. ஆமா, இங்கிலீஷ்லயே புதுசா டிரான்ஸ்லேஷன்லாம் வைக்க வேண்டியதா இருக்குது. இன்னும் ஒரு சிலர்ல ரொம்ப நல்லவங்க, கோவம் வந்து தமிழ்ல பேசினாதானே கெட்ட வார்த்தை, அதே வார்த்தையை நான் இதுல பேசுறேன். வருகிற வருஷத்துல அதெல்லாம் மாற்றணும். ஆண்டவர் நம்மளை உடைக்கிறாருங்க. அவர் உங்களை என்னவா விளங்கணும்னு பாக்குறாரு, சுத்த பொண்ணா விளங்க பார்க்கிறார். சில நேரத்துல வாயின் வார்த்தைகளை, கெட்ட வார்த்தை வருதோ இல்லையோ, மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகள் நிறைய நேரத்துல வந்துடுது இல்ல, கரெக்ட்? காயப்படுத்துற வார்த்தை நம்மளை வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து வேற மாதிரி, நீ என்ன சொல்றது, நீ யார் எனக்கு புத்தி சொல்றதுக்கு, நீ யார் என்ன கேட்கறது. சில வீட்டுல நான் கணவன் மனைவி வீட்டுல சண்டை வரும்போது சில, நான் சம்பாதிக்கிறேன் என்ன கேட்கறதுக்கு, நீ யாரு, ஏன் இஷ்டம், நான் போவேன் நான் வருவேன், நான் சம்பாதிக்கிறேன், ஏன் செலவு, எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாதுங்க, வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு எடுக்கிற வசனத்தை விட நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ஆழமாய் புரியும் என்பதை நான் கர்த்தருக்குள் விரும்புகிறேன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் அந்த முதல் சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய்? விட்டாய் என்று. நான் ரட்சிக்கப்படும் போது யார் என்ன சொன்னாலும் சரி, நான் யாருடைய வார்த்தையை எனக்கு கேட்க மாட்டேன். நான் எங்க மட்டும்தான் வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், தேவனை துதிப்பேன், தேவனை பாடுவேன், ஆராதிப்பேன், எல்லாம் வந்துச்சு. ஆனா நாள் போக 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 மாமியா போக போக மாமியா என்னவா மாறிட்டாளா? கழுத போலானாலாம். இந்த மாதிரி ரட்சிக்கப்படும் போது இருந்ததான விசுவாசம், ரட்சிக்கப்படும் போது இருந்ததான அன்பு, ரட்சிக்கப்படும் போது இருந்ததான ஜபம், ரட்சிக்கப்படும் போது ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யல? ஆரம்பத்துல நிறைய அற்புதம் செய்தார். சிலர் நல்ல கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் கேட்காம ஆண்டவர் நிறைய காரியம் செய்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் என்ன சொல்ல, ஜோம் பண்ண உடனே எல்லாம் காரியம் நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமா இருந்துச்சு. ஆண்டவரை நடத்துற விதம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் நாள் போக 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 இப்ப நான் ஜெபிக்கிறது எதுவுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ அன்பு, ஆண்டவர் மேல இருந்த அன்பு போய் இப்ப எனக்குள்ள ஈகோ வந்துருச்சு, எனக்குள்ள பெருமை வந்துருச்சு, எனக்குள்ள என்னுடைய மாம்ச பிரகாரமான கிரிகள் எனக்குள்ள என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஜெபிக்கிறது கூட எப்படி தெரியுமா ஜெபம் பண்றேன், மற்றவங்க என்ன பார்க்கணும் மாதிரி ஜெபம் பண்றேன். முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் ஜெபம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப பாவமா ஆண்டு உண்மையா ஜெபிக்கிறதா இருந்துச்சு. இப்ப எப்படி தெரியுமா ஜெபம் பண்றாங்க, நான் ஜெபம் பண்றத 4 பேர் என்ன செய்யணும், கேட்கணும். ஜெபம் பண்றத 4 பேர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜெபத்தை யாரு கேட்கணும்? கர்த்தர் கேட்கணும். ஆரம்பத்துல இருந்த அந்த, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க தேவ பிள்ளைகள் ஆரம்பத்துல நீங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த அன்பும் கிருபை நீங்க பெற்று பாருங்களேன். மறுபடியும் 25ல தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நான் விட வேண்டிய என்னுடைய மாம்ச கிரியைகளை நான் என்ன செய்யணும், விட்டுட்டு, வசனம் சொல்லுது, நீங்க பெரியவர்களா ஆனாலும் ஆண்டவருடைய பாத்துல பால் உண்ணுகிற குழந்தைகளை மாறி பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். என் பையனை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் பையனையோ என் பொண்ணையோ நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வேண்டாம், ஜெஃப்ரின் இருக்கிறாரு, இவ்வளவு குறும் பண்றாரு, அவரை அடிச்சுட்டா மறுபடியும் ஓடி வந்து நம்மள என்ன செய்ய, நம்மளை பார்த்து சிரிப்பாரு. அடிச்சு 5 நிமிஷம் கூட ஆகாது, அடுத்த நிமிஷம் நம்மளை பார்த்து சிரிப்பாரு. ஏன்? அதுக்கு தெரியாது. ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு சொல்ல கூட முடியல, சொல்லிட்டா நல்லா இருக்கிற மூஞ்சி 1.5 முழம் நீளத்துக்கு இப்படி மூறிடுச்சு. அந்த மூஞ்சி தூக்குது அப்படின்னு என்ன செய்யும், நமக்கு நல்லாவே தெரியும். அது போற இடத்துல எல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஐயோ, நான் கருப்பா இருந்தாலும் சிரிச்சாதான் அழகு. என் மூஞ்சிக்கு நான் உருன்னு வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், நீங்க தான் ஏன் சொல்றீங்க. ஒரு மாதிரியா இல்ல, வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க மூஞ்செல்லாம் நல்ல அழகான மூஞ்சி. இந்த மூஞ்சி, ஆமா தமிழ்ல மூஞ்சின்னு சொன்னாலே கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. இந்த முகமெல்லாம் சிரிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும் முகம் எப்படி இருக்கும், அழகா மாறும். திட்டினாலும் பரவாயில்ல, சிரிங்களேன். அல்லேலூயா. அது கொஞ்சம் முடியாது பாஸ்டர். இந்த வருஷத்துல மாற்றி பாருங்க. ஆதியில இருந்த அன்பை நீ மறுபடியும் என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆண்டவர் மேல இருக்க அன்பை என்ன செய்யணும், கொண்டு வரணும். கொண்டு வந்து பாருங்களேன், உன் வாழ்க்கை டேஸ்டா மாறிட்டே இருக்கும். ஓகே, நான் இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு, ஒரு நல்ல சூத்திரம் சொல்றேன். நான் இந்த உலகத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணும், நான் உலக பிரகாரமாக போய் நீங்கள் பாவம் செய்யணும்னு நான் சொல்லலை. ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன இருக்கணும்,
வித்தியாசம். அதே சமயத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு டைமும் நீங்க டேஸ்ட் பண்ணணும். அந்த நேரத்தை நீங்க லவ் பண்ணணும். இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க, ஐயோ நான் ஏன் வாழ்றேன், தயவு செய்து அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை வெறுமையாவே தான் இருக்குங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஏன் வாழ்றேன் பாஸ்டர், நான் பேசாம வாழ்றதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாழவே பிடிக்கலம்பாங்க. சிலருடைய வார்த்தையை திறந்தாலே என்னன்னா, ஐயோ என்ன சொன்னா அவங்களுடைய வார்த்தை பயங்கர கடுமையாதான வார்த்தையா இருக்குது. ஆனா இந்த காலவெல்ல நான் உங்களை சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதே மாதிரி உங்க இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்க நாளை என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து சந்தோஷப்படுங்களேன், என்ஜாய் பண்ணுங்களேன். என்ஜாய். ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை அவன் பக்கத்துல வரும், உன்னை அப்படியே கீழே வீழ்த்துற மாதிரி வரும். இவன் நம்ம சிரிக்கிறத பார்த்தோன்னா அந்த பிரச்சனை என்ன ஆயிரும், ஓடி போயிடணும். அது சொல்லுங்க, இவன்ட்ட வந்தேன் பாரு. ஆனா நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, நீங்களாம் ரொம்ப நல்லா, உங்களை சொல்லல இருந்தாலும் சொல்றேன், இல்லையா, புரிந்தவர்கள் புத்திசாலிகள். நம்ம எல்லாம் இருக்கிற மூஞ்ச பார்த்த உடனே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இவன் தான்டா கரெக்ட் பர்சன். ஈவன்ட்ட போன பிசாசு வருவான், உங்களை என்ன செய்யணும், அவன் நிறைய ப்ராப்ளத்தோட வருவான், வந்து மூஞ்ச பார்ப்பான். இந்த ஒவ்வொரு மூஞ்சி கிட்ட பக்கத்துல வந்து பார்த்துட்டு, பிலோவா மூஞ்சி மாதிரி சிரிச்சிட்டு இருக்குது, இதுகிட்ட போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு போயிடும். இங்க வரும் எப்சிய, இது சிரிச்சுக்கிட்டு இருக்குது, இதுகிட்ட போய் என்ன, இப்படியே ஓத்துக்கிட்டே போகுது. அங்க நடுவுல பார்த்தா ஒரு மூஞ்சி இப்படி இருக்குது, இவன் ஏன்டா வந்தான், இவன் ஏன் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான், இவன் போன வாரம் என்ன பார்த்து என்ன சொன்ன, சர்ச்சில் இவ்வளவு நல்ல பிரசங்கம் போயிட்டு இருக்குது, ஆனா மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கோம், வேற ஏதோ ஓடிட்டு இருக்கோம். உடனே பிசாசு சொல்லும், இவன் தாண்டா கரெக்ட் பர்சன். உள்ள வந்து உக்காந்தானா வெளியே போகவே மாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ரொம்ப பெரிய வசனம் எல்லாம் எடுக்கலைங்க இன்னைக்கு, உங்களோடு கூட பிராக்டிக்கலா நான் உங்களோடு கூட பேசுறேன். ஆதியில் இருந்த அன்பை கர்த்தருக்குள்ள நீங்க மீண்டும் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் பிறக்கும் போது எப்படி இருந்தேன், சின்ன பிள்ளைய போல நான் எப்படி மாறணும், கர்த்தர் நீங்க மாறி பாருங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் இந்த வருஷத்துல தீர்மானம் பண்றீங்க, பழசெல்லாம் போயிருச்சு பாஸ்டர், நான் 25ல புதிய விசுவாசியா நான் போய் உட்கார விரும்புகிறேன். நீ சொல்லிப்பார், கர்த்தர் உனக்காய் திறக்காத வாசல்ல கர்த்தர் திறக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல போய் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ குடிச்சு வெறிச்சு ஆட்டம் பாடி சினிமா பார்த்து இப்படி இருந்தாதான் லைஃப் என்ஜாய்மெண்ட் இல்ல. அதெல்லாம் கடைசியில உனக்கு என்ன வருத்தத்தை தான் கொண்டு வரும், பலவீனத்தை தான் கொண்டு வரும். அதை விட கர்த்தருக்குள்ள சமாதானமா இருந்து பாரு, உன் வாழ்க்கை உன்ன போல ஆசீர்வாதம் உள்ளவன் யாரும் இல்லை. காரு பங்களா என்ன சொன்ன சொத்து சுகமெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. எத்தனை பேரை கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு. நீங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா நம்மளை எடை போடுறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நிறைய பேர் நம்மளை எடை போடுறத எதை வச்சுதான் எடை போடுறாங்க, காரு பங்களா வீடு எல்லாம் இருந்தாதான் நீ என்னவா இருக்கிற, பெரிய ஆள் இல்ல, ஆசீர்வாதமா இருக்கிறன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லன்னா உனக்கு என்ன இல்ல, ஆசீர்வாதம் இல்லன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அது எல்லாத்த விட எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறானோ அவனை போல இந்த உலகத்துல ஆசீர்வாதம் பண்ணவன் யாரும் இல்ல. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா எப்படி வேணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பு சொல்றாரு, நான் போய் ஒரு கம்பெனியில் இங்கதான் வேலை செஞ்சேன், ஆனா துபாய் போறதுக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறாரு. ஆனா அந்த நாள் அந்த கம்பெனியில போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அந்த காத்திருக்கிற காலம் இருக்குது பாரு, கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டுருவாங்க, வேற வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன விட்டுருவாங்க, வேலையை விட்டுருவாங்க. ஆனா ஒரு 10 நாள் தான் வீட்டுல இருப்பாங்க. 10 நாள்ல வேற வேலை என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த 10 நாளே அவங்களுக்கு 10 வருஷமா இருக்கும். ஐயோ நான் அடுத்தது என்ன பண்ண போறணும். அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த 10 நாள் வீட்டுல இருக்கிறத
என்னமோ ஒரு ரொம்ப நாள் வேலை இல்லாத மாதிரி. என்ன பாபு, நீங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கீங்களா? பாபுக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த அனுபவம். அந்த 10 நாள் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ரொம்ப வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சோன்னு என்ன வரும்? ஒரு சந்தோஷம் வரும். நான் சொல்றேன், இது தேவன் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அந்த காலங்களையும் நீ எப்படி எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கணும்? சந்தோஷம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். இதை ஒரு அதே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எப்படி இருக்கிற? வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ ஒண்ணு குளிராரு, இல்லைன்னா எப்படி இரு? அனலாரு. ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்ன பண்ணி போட்டுருவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். Don't be a lukewarm. நீ இந்த வெதுவெதுப்பான நிலைமையில இருக்காது. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. ஆண்டவரும் வேணும். சொல்லுங்களேன், ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். இப்படி இருந்தா வாழ்க்கை என்ன செய்யாது? உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க. 2 தோணியில கால் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? பயணம் பண்ண முடியாது. ஆனா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, தேவனோடு கூட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையை தேவன் சமாதானமாய் மாற்றுவார். கண்களை மூடுவோம். ஜீசஸ். Hallelujah. I want to live a Christian life. But what kind of life that I'm going to live is more important. God has a purpose. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். போயிட்டு இருக்க பாதைகளை இன்னைக்கு நான் நிறைய காரியங்களை உங்களோடு கூட நான் நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து போகிற நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறேன். அது நீங்க மனதில் வைத்து தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். சொல்லுங்களேன். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திட